ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்வாட் கார்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆனோட செகண்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ இதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ல ஸ்வாட் கார்டா இருந்திருப்பான். தென் அவனோட சிங்க்ரனைசேஷன் ரேட் பிலோ ஆவரேஜ் கீழே போனதுனால அவனால விளையாட முடியாம போயிருக்கும். அப்புறம் இப்போ புதுசா ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேப்சூல் வந்திருக்கும். அதையும் நம்ம ஹீரோக்கு அந்த லீக் ஆஃப் ஸ்ட்ரீமிங்ல நீ ஜெயிஸ்டோடா தம்பி அப்படின்னு ஃப்ரீயா ரெண்டலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் அதை வாங்கிக்கிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காரனையும் அலற விட்டுட்டு இப்போ எட்டோர் அப்படிங்கிற ஒருத்தனை அசாசினேட் பண்ண போயிருப்பான். அதுவும் எப்படி, நான் அசாசினேஷன் பண்ண வந்து அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அசாசினேஷன் பண்ணலான்ட்டு போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் இந்த எட்டோரோட மேன்ஷன் நெருங்க கொஞ்சம் ப்ரெஷரா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் இப்போ ஒரு ஸ்ட்ரீமர், அதனால என்னோட வியூவர்ஸ்க்கு முன்னாடி நான் பயப்படுறத காமிச்சிக்க கூடாது, இனிமே ஃபுல் ஃபன்னா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓஹோ, இன்னும் 3 பேர் புதுசா சேர்ந்துட்டாங்களா? இப்ப புதுசா வந்த வியூவர்ஸும் டே நியூபி உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சான்னு கேக்குறாங்க. இன்னொருத்தரும் டே உனக்கு ஷின் ஹியாயுன்னு தெரியுமா தெரியாதான்னு கேக்குறாரு. ஹீரோவும் என்னடா வரவங்கெல்லாம் நியூபினே அடிச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கும் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குடா அப்படின்ட்டு அந்த எட்டோரோட மேன்ஷனை நெருங்கி போறான். அப்ப ஹீரோ அங்க வரத பார்த்த ஒரு சோல்ஜரும் யாரா நீ உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு கேக்குறான். அப்ப கமாண்ட்லயும் டே நீ சீக்கிரம் செத்து போயிரு அப்படின்ட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நடக்கிறத மட்டும் பாருங்க அப்படிங்கிறான். கமெண்ட் செக்ஷன்லயும் டே நீ சாவானா நாங்க ஒன்னும் கவலைப்படல, நீ சாவறதுல ஏதாவது ஃபன்னியா இருக்கும், அதனாலதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் போய் சாவிட அப்படின்னு ஹீரோவே அடிக்கிறானுங்க. அந்த சோல்ஜரும் உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுவியா பண்ண மாட்டியான்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அப்படியா சரி இதை வாங்கிக்காடா அப்படின்னு அவனோட அட்டாக்கே தடுத்து அந்த சோல்ஜரோட கதையை முடிச்சிட்டான். அப்ப கமெண்ட் செக்ஷன்லயும் டே நியூபி உனக்கு இன்செனான லக் இருக்கு, அப்புறம் நீ எப்படா பேரி பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் என்னது பேரியா, சரி இருங்க இவனுங்க கதையை முடிச்சுட்டு வரான் அப்படின்னு அங்க இருக்க சோல்ஜரோட கதைகளை முடிச்சுக்கிட்டு இவனுங்களை கொல்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இல்லையான்னு பாக்குறான். அப்ப இன்னொரு சோல்ஜர் ஹீரோ அட்டாக் பண்ண வரான், அவனோட அட்டாக்கையும் தடுத்துட்டான். இதை பார்த்து ஷாக்கான வியூவர்ஸும் டே உனக்கு என்னடா லக் இவ்வளவு உச்சத்துல இருக்குது, உன்னோட பேரி ஸ்கில்லு ரொம்பவே பயங்கரமா இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. ஹீரோவும் என்னது பேரியா, முதல்ல அப்படின்னா என்னடான்னு குழம்பு போய்க்கிறான். அந்த சோல்ஜரும் யாரா இவன் மான்ஸ்டர்னு நடுங்கிட்டு இருக்கிறான். ஹீரோவும் கதையை முடிச்சுட்டு கைஸ் எனக்கு ஒரு டவுட், பேரினா என்னன்னு கேக்குறான். வியூவர்ஸும் டி யாரா நீ உண்மையாலே நியூபி தானா இல்ல எங்க கிட்ட நடிக்கிறியா, பேரினா என்னன்னே தெரியாம தான் இத்தனை டைம் பேரி பண்ணியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஐய உங்களுக்குள்ள சண்டை போறதை விட்டுட்டு எனக்கு பேரினா என்னன்னு சொல்லுங்கடா அப்படிங்கிறான். அவங்களும் சரிவா சொல்றேன், இந்த பேரி அப்படிங்கிறது எனிமி ஒன்று அட்டாக் பண்ண வரான் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு அவனோட அட்டாக்கை பிளாக் பண்ணன அப்படின்னா எனிமி கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டன் ஆயிடுவான், இதுதான் பேரி அப்படிம்பாங்க. பட் ரிட்டையர் ஆன ப்ரோ கேமர்ஸால கூட பேரியை கரெக்டா பண்ண முடியாது, நிறைய டைம் அது ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது ஈவன் ப்ரோ பிளேயர்ஸ் கூட ஸ்ட்ரகிள் ஆகுவாங்களா, அதே தான் கிம் டேவுட் சொன்னால அந்த லெவல் 9 தான் ப்ரோ பிளேயர் லெவல்ன்ட்டு. ஆனா எல்லா ப்ரோ பிளேயரும் சிமிலரான லெவல்ல இருக்காங்கிறது தான் என்னால நம்ப முடியல, ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டிலாம் இல்லை. இந்த பேரி அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான், எனிமியோட பாடி மூவ்மெண்ட் எப்படி மூவ் ஆகுது அண்ட் எங்கிருந்து அட்டாக் வருதுன்னு கணிச்சாவே நம்ம அதை அட்டாக் பண்ணிடலாமேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த வியூவரும் என்னப்பா பேரினு புரிஞ்சான்னு கேட்குறாரு. ஹீரோவும் எனக்கு புரிஞ்சு அப்படிங்கிறான். அப்போ அவரும் சரி அப்படின்னா மற்றவங்க கதையை முடியும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ரொம்ப அவசரப்பட வேண்டாம், இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் போல அப்படிங்கிறான். அப்போ கமெண்ட்லேயும் இந்த பேரி அப்படிங்கிறது ஒன்றும் ஆர்டினரி இல்லை, இவனோட மூவ்மெண்ட்டும் பயங்கரமாக இருக்கு அப்படிங்கிறாரு. மற்றவங்களும் டேய் நீ என்னடா ஜோக் பண்ணிடுக்கிற, இவன் ஒரு பக்காவான நியூபி, இவன் ஏதோ 2 டைம் பேரி பண்ணிட்டான் அப்படின்ட்டு என்னடா இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியான்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நான் 2 டைம் பர்ஃபெக்டான பேரி பண்ணியும் என்னை இவங்க இன்னும் ஜோக்கரா தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஆமா இந்த உலகமே இப்படி தானே இயங்குது, என்னோட பாஸ்ட் லைஃப்லயுமே என்னோட பேக்ரவுண்டை பார்த்து தான் எல்லாம் என்னை ஜட்ஜ் பண்ணுவானுங்க. ஈவன் என்னால கிரேட் செக்ட்ல இருக்கக்கூடிய டிசிபிள்ஸை தோக்கடிக்க முடிஞ்சாலுமே என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் அவனுங்க கண்ணுக்கே தெரியாது, அதுவே தான் இந்த கேம் உலகத்திலேயே நடக்குது. சரி இவனுங்க கதையை முடிப்பா அப்படின்ட்டு அங்க இருக்க சோல்ஜரை பாக்குறான். அவனுங்களும் கும்பலா சேர்ந்துக்கிட்டு டே இன்டியூட்டர் ஒழுங்கா நீலுடா அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் அப்படின்னா இவங்க கிட்ட என்னோட ஸ்கில்ஸை சும்மா சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை ரிசல்ட்டா காட்டினா போதுமா அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு சோல்ஜரோட கதையை முடிச்சிட்டான். அப்ப இதை பார்த்து இன்னொரு சோல்ஜர் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ சும்மா இருப்பானா, அதை பர்ஃபெக்டான பேரி பண்ணி அங்க அட்டாக் பண்ண வர ஒவ்வொருத்தனையும் அசால்ட்டா தடுத்துட்டு இருக்கிறான். இதை பார்த்து ஷாக்கான வியூவர்ஸ் எல்லாம் இங்க என்னடா நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி சும்மா கொடூரமா சண்டை போட்டு அங்க இருக்க நிறைய பேர்த்த கொண்டுட்டு நீங்க என்ன தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 108 ஷாவ்லின் மாங்ஸோட ஃபார்மேஷனாவது தேவைப்படும் அப்படிங்கிறான். அப்ப கமெண்ட்லயும் யாரா நீ முரீம் பாமரா, என்னடா கிரேசியா சண்டை போட்டுட்டு இருக்கிற, அண்ட் அது மட்டும் இல்லாம 4 டைம் சக்சஸ்ஃபுல்லா பேரியை கம்ப்ளீட் பண்ணிட்ட, உண்மையிலேயே நீ யாருதான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்து கதர்னு அங்க இருந்த சொல்லிடுறோம், இல்ல நான் சீக்கிரம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பி ஆகணுமே அப்படின்ட்டு தப்பிச்சு வரலான்னு பாக்குறான். ஹீரோவும் எங்க சாமி ஓடுற அப்படின்னு அந்த சோல்ஜரோட கதையை கொடூரமா முடிச்சுட்டு சரி இங்க இருந்த 6 பேர்த்தோட கதையை முடிச்சாச்சு, அடுத்து என்னன்னு பாக்குறான். அப்ப கமெண்ட்
செக்ஷன்லயும் டே ஒரு நிமிஷம் நில்லு, நீ உண்மையிலேயே யாரு, நீ ஒரு பிகினர் தானா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் அடாமாப்பா நான் இதுக்கு முன்னாடியே சொன்னல நான் ஒரு பிகினர் அப்படிங்கிறான். கமெண்ட் செக்ஷன்லயும் இல்ல அதுக்கு நீ நியூபியா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா ஒரு நியூபினால ஈவன் ரூஃப் டாப் கூட ப்ராப்பரா கிளைம் பண்ண முடியாது. தென் அது மட்டும் இல்லாம நீ இத்தனை பேரி பர்ஃபெக்டா பண்ணிருக்க அப்படிங்கும் போது நீ எப்படா நியூபியா இருக்க முடியும், உண்மையை சொல்லு, நீ யாருன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னடா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு அப்புறம் ஏப்பா ஐ எம் த ஜோசன் அசாசின், நீ இதுக்கு மேலேயும் சேட்ல ஸ்பேம் மெசேஜ் அனுப்புன அப்படின்னா ஒன்னு பேன் பண்ணிடுவான் அப்படிங்கிறான். அந்த கமெண்ட் பண்ண வரும் ஓகே பாஸ் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இவங்க என்னோட ஸ்கில்ஸை இவ்வளோ சீக்கிரம் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு சிலரு அப்படின்னு பார்க்குறான். அப்போ எல்கே10 அப்படிங்கிற இன்னொரு யூசர் நேம்ல இருந்தே என்னடா தம்பி பயன்படுத்துறியா, நீயே ஒரு சின்ன ஸ்ட்ரீமரு, நீ சொல்றதை கேட்டு நாங்கள் பயந்துட்டு கமெண்ட் பண்ண வைக்கணுமா, சரி அப்படின்னா என்ன பேன் பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும் உங்க விருப்பப்படியே ஆகட்டும் சார் அப்படின்னு அவரை பேன் பண்ணி விட்டான். இதை பார்த்து ஒரு சிலரு டே தம்பி லேம்போ நீ இப்போ பேன் ஆனதை நினைச்சு ஃபியூச்சர்ல ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன் போல அப்படின்ட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் என்னதான் முன்னேற நினைச்சேன் அப்படின்னாலும் என்னோட பேக்ரவுண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி கண்ணுக்கு வந்து என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. நான் ஒரு பிக் செட்ல இருந்து வரல அப்படின்னு தெரிஞ்சதுமே என்ன ஒதுக்கி விட்டுருவானுங்க. என்னோட டேலண்ட்டை எவனுமே பார்த்ததில்ல, ஈவன் நான் ஸ்வாடு கார்டா இருந்தாலும் கூட அதை எங்களுக்கு பெருசா தெரியாது, பட் இப்ப எல்லாம் மாறிடுச்சு போல அப்படிங்கிறான். அப்ப கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க போல டேய் என்னடா நான்சென்ஸா பேசிட்டு இருக்கிற, உங்ககிட்ட எவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, இதை வச்சுட்டு சும்மா இருந்த பேசணும்னுங்க வாயை உடைக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவும் அட உடுப்பா அது முடிஞ்சு போன கதை எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறான். அப்ப கமெண்ட் செக்ஷன்லயும் சரி உன்னால எப்படா இவ்வளவு நல்லா பேரி பண்ண முடியுது, இதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு கேக்குறாரு. ஹீரோவும் என்னது ட்ரிக்கான்னு கேக்குறான். இன்னும் ஒரு சிலர் கூட ஆமா அதை நீ எப்படி பண்ற அதை எங்களுக்கும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அது ரொம்ப சிம்பிள், உங்களோட பாஸ்ட் லைஃப் அதுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறான். இதை கேட்ட வியூவர்ஸும் ஷாக்ல இருக்காங்க. ஹீரோவும் உங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஸ்வாட் ஸ்ட்ரைக்கு எப்படி வருது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணீங்கன்னாவே அது ஈஸியா முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். இதை பார்த்துட்டு வெறியான எல்லா வியூவர்ஸும் டே என்னடா எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா, உனக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு, எதுக்கடா இவ்வளவு அரகண்டா நடந்துக்கிற பிராட் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னடா அவங்க தான் கேட்டாங்க அதுக்கு பதில் சொன்னா இப்படி கத்துறாங்களேன்னு ஷாக்ல பாக்குறான். அப்ப அங்க இன்னும் ஒரு சில சோல்ஜர்ஸ் டே இன்டியூட்டர் உள்ள வந்துட்டான் அவனை சீக்கிரம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டு வராங்க. ஹீரோவும் என்னடா இன்னும் நிறைய பேர் வந்துட்டானுங்களான்னு பாக்குறான். அப்ப கமெண்ட்லயும் டே நீ இதே இடத்துல நவராம நின்றுட்டு இருந்த அப்படின்னா செத்து போயிருடா அப்படிங்கிறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ சுத்து போட்டாங்க. ஹீரோ சுத்து போட்டதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லயும் டே தம்பி நீ கன்ஃபார்ம் சாக தான் போற, ஸோ உனக்கு நான் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன், இந்த டுட்டோரியலை ஸ்கிப் பண்ணிடு, உன்னால எப்பவுமே 8 ஓவரை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் கைஸ் ஒரு நியூபி 13 பேரிய தொடர்ந்து பண்ண போறான், அது நீங்க பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களான்னு கேட்கறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த சோல்ஜர்ஸும் டே இங்க ஒரே ஒரு எனிமி மட்டும் தான் இருக்கான், ஸோ சீக்கிரமா கதையும் முடிங்க அப்படின்ட்டு ஹீரோ சுத்தி ஓடிட்டு இருக்கிறானுங்க. ஹீரோவும் எங்கடா போறீங்க அப்படின்ட்டு அசால்ட்டா அங்க வரவனுங்க கதையெல்லாம் முடிச்சு தள்ளிட்டு இருக்கிறான். இதை பார்த்துற கமெண்ட் செக்ஷன்லயும் டேய் எப்படா உனக்கு பின்னாடி வரவனுங்களை கூட கரெக்டா அட்டாக் பண்ற, உனக்கு எத்தனை கண்ணுடா இருக்குன்னு ஷாக்ல கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலரே டேய் நீ ஒரு ப்ரோ கேமர் தானே, இந்த ஐடியா சும்மா தானே ஓபன் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்களே அப்படின்னு அங்க வந்த 2 பேர்த்தோட அட்டாக்கையும் அசால்ட்டா பேரி பண்றான். இதை பார்த்து அந்த நைட்ஸே ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோன கதையை ஒட்டுக்கா முடிக்கிறான். இதை பார்த்த ஒரு வியூவரை காட்டுறாங்க. அவனும் இல்ல இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு, இவன் உண்மையிலேயே ஒரு நியூபி தானா, என்னடா இவ்வளவு பயங்கரமா சண்டை போடுறானே அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறான் நடக்குது. இவனோட பேரு ஜாம். அந்த ஜாமும் இந்த டான் ஆஃப் த அசாசின் ஸ்குவாடோட ஒரு பிக் ஃபேன் தான் நானும் நிறைய ப்ரோ கேமரோட லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருமே ஸ்டெல்த் மோட்ல போய் தான் அசாசினேட் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க ஹை டயர் பிளேயரா இருந்தா கூட இந்த அசாசினேஷன் அவ்வளோ ஒன்றும் ஈஸியா இருக்காது. ஈவன் இந்த கேமை டெவலப் பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட் டீம் கூட இந்த கேமோட பிரின்சிபல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. பட் இருந்தும் கூட அந்த கேமர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் தூக்குறது தான் மீதி. அதுக்காகவே நிறைய பேர் இந்த 8 ஓவரை ஃபாலோ பண்ணி அவனை கல்லு தள்ளி விட்டுலாம் கொள்ளலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும், அதை வச்சு அவனோட கதையை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தும் கொண்டுக்கிறாங்க. அண்ட் ஈவன் நான் இந்த கேமை பத்தி இன்னும் ரிசர்ச்சில் இறங்கினோட்டி கூட ஒரு ஸ்னைப்பரை பத்தி தெரிஞ்சிருச்சு, அதை வச்சு கூட அவனை அசாசினேட் பண்ணலாம். பட் யாரா இவன் இவ்வளோ பயங்கரமா விளையாடுறான், அண்ட் அது மட்டும் இல்லாம இவனோட சேனலே ரொம்ப சிறுசு, ஆனா இவன் ஒரு ஹை டயர் பிளேயர் எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறான். இவன் உண்மையிலேயே ஒரு கிரேசிடா அப்படின்னு கத்திக்கிட்டு நீ தான்பா இந்த அசாசினேஷன் ஸ்குவாடோட ஒரு கோட் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு சிலரும் கமெண்ட்ல யோ நீ பயங்கரமா இருக்கிற, என்னோட கண்ணியே என்னால் நம்ப முடியல, இதெல்லாம் உண்மைதானா, ஒரு நியூபினால இவ்வளவு பண்ண முடியுமான்னு கதறிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவும் எதுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகுறீங்க, நீங்க நினைக்கிற அளவுக்கு
இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அப்படிங்கிறான். கமெண்ட் செக்ஷன்லயும் என்னடா இதே இடத்துல நின்றுடுக்கிற, இப்படியே நின்றுட்டுதுன்னா தோத்து தான் போவ, அடுத்த ரூம்ல என்ன ஆகுதுன்னா அது தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது என்னோட ஸ்ட்ரீமிங்கை வாட்ச் பண்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை போல, அப்ப நான் இதை ஆஃப் பண்ணிட்டுமான்னு கேட்குறான். அவங்களும் கதறிக்கிட்டே ஐயா ஐயா சாமி என்ன சொல்ற, நாங்க ஏதோ சும்மா தெரியாம பண்ணியிருப்போம், நீ உன்னோட மிஷனை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறாங்க. இப்போ ஹீரோவோட வியூவர்ஸை பார்த்தா 6 பேர், அவங்க 6 பேருமே ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்போ ஹீரோ முன்னாடி ஒரு பிளாஸ்ட் ஒருத்தன் நடந்து வரான். கமெண்ட் செக்ஷன்லயும் அவ்வளோதான் பாஸ் ஃபைட்டு ஃபைனலாக வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே வந்தவனும் ஹீரோ அட்டாக் பண்ணுறான், அதுலேருந்து டாஜ் பண்ணிட்டான். இதை பார்த்துட்டு வியூவர்ஸும் யோ யார் தாயா நீ, உன்னோட ரியாக்ஷன் ஸ்பீடு ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதுன்னு ஷாக் ஆகுறாங்க. அந்த 8 வரும் டே தம்பி பரவாயில்லாம், இவ்வளோ தூரம் வந்துக்கறல இதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறான். கமெண்ட் செக்ஷன்லயும் இவனை நம்ம ஹீரோவால பீட் பண்ண முடியுமா முடியாதா, என்னோட தலையே வெடிச்சிரும் போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை நீங்களே நேரில் பார்க்க தானே போறீங்க அப்படின்னு ஒரு ஜம்பை போட்டு அந்த 8 தலையை வெட்டிட்டான். பட் இருந்தாலும் 5 HP தான் லாஸ் ஆயிருக்கு. அந்த 8 என்னடா தம்பி பண்ற, இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் என் முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். ஹீரோவும் என்னடா இந்த பாஸுக்கு இவ்வளோ கம்மியா டேமேஜ் போனா இவனை எப்படா கொல்லுட்டோம், அண்ட் என்னடா வெப்பன் இதை எப்படா நான் பேரி பண்றேன்னு ஷாக்ல பாக்குறான். கமெண்ட் செக்ஷன்லயும் என்னப்பா இந்த பாஸை ஒன் ஷாட் கில் பண்ணலான்னு பாத்தியா, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாங்க. அந்த 8 யூ பிராட் என்னோட வெப்பனை டேஸ்ட் பண்ணி போறா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோவும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுக்கிட்டு இவனை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு மறுபடியும் அந்த 8 தலையை வெட்டிட்டான். இப்போ 3 HP தான் லாஸ் ஆயிருக்கு. ஹீரோவும் இதுல ஷாக் ஆயிட்டே என்னடா இந்த 8 இம்மோட்டலா, இவனுக்கு என்னடா டேமேஜ் இவ்வளவு கம்மியா போகுது, அப்ப இவனை எப்படா நான் கொல்லுடுன்னு கேட்கறான். கமெண்ட் செக்ஷன்லயும் எப்பா கோட் அசாசின் இந்த 8 5 நிமிஷத்துல கொல்லல அப்படின்னா இந்த மிஷின் இமீடியட்டா ஃபெயில் ஆயிரும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னடா சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்தா டைமர் ஓடிட்டு இருக்குது, இன்னும் 4 நிமிஷம் தாங்குது. இதை பார்த்து வெக்ஸ் ஆன ஹீரோவும் என்னடா காமெடி பண்றீங்க, இவனை எப்படா கொல்றது, அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன்னு பாக்குறான். அந்த 8 என்னடா குழந்தை பண்ற, வாடா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோவும் இதே ரேட்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மிஷனை முடிக்கிறது இம்பாசிபிளா மாறிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இவனோட விட்டல் ஸ்பாட்ல அட்டாக் பண்ணி பார்க்கணும், இல்ல இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமான்னு கேட்கறான். அப்ப இந்த ஜோம் அப்படிங்கிற ஹீரோ பார்த்து வெறியான வியூ வரும். யோ கோட்டு நீ அந்த 8 சேம் ஸ்பாட்லயே அட்டாக் பண்ணும்போது அதோட டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது சேம் ஸ்பாட்லயே அட்டாக் பண்ணுமா, சரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டா முடிஞ்சு அப்படின்ட்டு உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ்பா அப்படின்ட்டு அவனை போய் அட்டாக் பண்ணான். இந்த டைம் 70 HP குறையுது. இதை பார்த்த இன்னும் ஒரு சிலரும் ஆமாப்பா அந்த ஜாம் சொன்னது கரெக்டா போச்சு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஓ இதுக்கான ஆன்சரு இவனை சேம் ஸ்பாட்ல அட்டாக் பண்ணணும், அப்ப இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சேன்னு பாக்குறான். அந்த 8 உன்னை சும்மா விட மாட்டா பேஸ்டர் அப்படின்ட்டுக்கிறான். ஹீரோவும் டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ நான் சீக்கிரம் அவன் கதையை முடிச்சாகணுமேன்னு பாக்குறான். அதுக்கேற்ற மாதிரி அந்த 8 ஹீரோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு இருக்கிறான். ஹீரோவும் என்னடா எல்லா அட்டாக்கையும் சும்மா சும்மா தடுக்கிறியா அப்படின்னு அவனோட வெப்பன் பிடிச்சிட்டான். இதுல 8 வெறி ஆயிட்டு என்னோட வெப்பன்ல இருந்து உன்னோட கையை ஏறா பேஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு மறுபடியும் அவன் கழுத்தை வெட்டுறான். இதுல ஒரு 100 HP, மறுபடியும் வெட்டுறான் 200 HP, தென் மறுபடியும் வெட்டுறான் 300 HP. அப்ப கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சிலரே ஐயோ அவனுக்கு இன்னும் HP ரிமைனிங் இருக்கான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னடா இத்தனை டைம் அவன் அட்டாக் பண்ணி அவன் சாவலியா, அப்ப இன்னொரு டைம் அட்டாக் பண்ணுமான்னு பாக்குறான். கமெண்ட்லயும் வாயா கோட்டு இது உன்னோட ஃபைனல் ப்ளோ, இது வெறியா இருக்க போதே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைமிங் பார்த்தா இன்னொரு 51 செகண்ட் தான் இருக்கு. அந்த 8 டே நீ என்ன அந்த ஹைப்போ கிரிட்டிக்கல் ஹவுண்ட் அசாசினேஷன் ஸ்குவாட சேர்ந்தவனா, சரி யாரா வேணா இரு, நான் மட்டும் தனியா சாக போறது இல்ல, உன்னையும் கூட்டிட்டு தானே போக போறேன் அப்படின்னு ஏதோ பண்ண போறான் நடக்குது. அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் மிஷன் கிளியர் ஆயிருச்சு, இன்னும் 40 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குன்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் யாரோ ஒருத்தர் ஒரு நியூபி 13 எனிமீஸ் டுட்டோரியல்ல கொன்னு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம 13 பேரையே கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட ஃபர்ஸ்ட் வீடியோலயே 8 கொன்னுட்டான். இது ஒன்றும் ஃபேக் இல்லடா அப்படின்னு ஷாக்ல பார்த்துட்டு இருக்காங்க. கைஸ் அடுத்த எபிசோடும் ஒரு 6 இல்லைனா 7 மணிக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.